பிள்ளை தூரம் தேசத்துக்கு ஓடிடுச்சு. எல்லாத்தையும் செலவழித்த பின்பு அப்பாவுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புன்னு பிள்ளைக்கு தெரிய வருது. இன்னைக்கு எத்தனையோ பேரு அப்பாவை விட்டு தூரமா போயிருக்கிறோம், அப்பாவை விட்டு விலகி இருக்கிறோம், அப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம். இளைய குமாரனை போல எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார், என் பிள்ளை திரும்ப வந்துடும், என் பிள்ளை திரும்ப இடத்துல வந்துடும், திரும்ப வந்து அப்பாவுடைய பாசத்தை புரிஞ்சு தெரிஞ்சு என் பிள்ளை என்கிட்ட வந்துடும். இன்னைக்கு அப்பா ஏங்கி கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிறது பூர்த்தி செய்யாதும் உங்களுடைய கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகத்துல ரெண்டு வழி இருக்கு, ஒரு நல்ல வழி, ஒரு கெட்ட வழி. இளைய குமாரன் கெட்ட வழி தேடி போயிட்டான். ஆனா இன்னும் அந்த நல்ல வழி அவனுக்காகவே திறக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெரிந்து ஓடி வருவான்னு அந்த நல்ல வழி அப்பாவுடைய வீடு இன்னைக்கும் திறக்கப்பட்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நான் விலகிட்ட ஆண்டவர் வீட்டு தூரமா போயிட்டேன், ஆண்டவர் வீட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி மன வருத்தத்தோட உட்கார்ந்து இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். ஓடி வந்து அப்பா இடத்துல, அப்பா இடத்தில் ஓடி வந்துரு. உலகத்தில் சிற்ற இன்பங்களுக்கும் மோகங்களுக்கும் உன் ஆத்மா விற்று போடாது.